ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். நான் கடைசியா பார்த்தா சிஎஸ்கே ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வின் பண்ண மாதிரி இருக்குது. கடைசியா ஒரு சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த மேட்ச் பத்தி பேச போறோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் பத்தி தான் பேச போறோம். என் கூட யார் இருக்கானா, தம்பி ஸ்டாம் இருக்கான். ஹேட்டா ஸ்டாம். வணக்கம் ப்ரோ, வணக்கம். ஒரு வழியா சென்னை ஜெயிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரோ இன்னைக்கு ஆக்சுவலி டிசர்வ்டு வின்னு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிச்சை வந்து சிஎஸ்கே ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் டீம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹூடாவை ட்ராப் பண்ணிட்டு அஸ்வின் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதான் ஸ்பின் ட்ராக் அப்படின்ட்டு வந்து தோனிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. யூஸ்வலாக தோனி வந்து ஸ்பின்னை வச்சு நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஓவர் ஸ்லாக் ஓவர்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான் கேகேஆருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஜடேஜா கொண்டு போயிட்டு சரி இரு, அதை நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம், ஸ்டார்டிங்ல இருந்து. சிஎஸ்கே பார்த்தா இன்னைக்கு ஒருத்தன் புதுசா டெபியூ பண்ணாத அந்த உருவில் பட்டேலுங்கிறவன், அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராமிஸ் காமிச்சான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க சைடு பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சென்னை வந்து ஓகே ஒரு மாதிரி டீசெண்டாக தான் போட்டாங்க. அஸ்வின் வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக போட்டான். பட் இருந்தாலுமே எனக்கு இன்னொரு கன்சர்ன் இருக்கு. பவர் பிளேல எதுக்கு திருப்பி திருப்பி அஸ்வின் எடுத்துடுறாங்கன்னே தெரில. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? பவர் பிளே அஸ்வின் போட்டே ஆகணுமா இந்த இதுல? இல்ல ப்ரோ, பவர் பிளே இன்னைக்கு அஸ்வின் போட்டதுக்கான காரணம் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர். நரேன் வந்து ஒரு ஸ்லா ஹிட்டர் தானே, நல்ல ஒரு ப்ராப்பர் ஹிட்டர் கிடையாது. இல்ல அஸ்வின் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நரேன் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அஸ்வின் வந்து பவர் பிளே கொண்டு வந்தார். இல்ல நான் ஏன் கேட்கறேன்னா, இப்ப நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு இல்ல அது ஓகே. நான் ஏன் கேட்கறேன்னா, இப்ப இவன் போட்டு 14 ரன் வந்துருச்சு அஸ்வின் போட்டு. கையில போது உனக்கு ஓவர் வெறும் 2 ஓவர் தான் போட்டிருக்கான். நீ அதுக்கு அஸ்வினை கொண்டு வந்து அந்த 14 ஒரு ரன் போறதுக்கு இன்னும் நீ ரன்னை கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்துக்கலாம். இன்னொரு ஓவர் கையில கொடுத்துருந்தா அது பண்ணி இருந்திருக்கலாம்ல. கரெக்டு தான். பட் ஏன் வந்து ஸ்பின்னுக்கு போனான்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் அஸ்வினுக்கு வந்து முதல் 2 பால் அடிச்சிட்டாலுமே அடுத்த 3 பால்ல பார்த்தீங்கன்னா நல்ல டேர்ன் இருக்கும். நரேன் வந்து ஃபுல்லாக வந்து லெக் சைடு வந்துருவான். அஸ்வின் வந்து அவுட் சைட் ஆஃப்ல குத்தி வந்து ஒயிட் லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பால் போயிட்டு இருக்கும். அதனாலதான் பால் டேர்ன் நல்லா இருந்துச்சு அப்படிங்கறதுனாலதான் அஸ்வினுக்கு கொடுத்துருப்பாங்கிறது வந்து என்னோட கருத்து. ரன்னை ஸ்டாப் பண்ணணும்னா மேபி கலீல் அகமதுக்கு போயிருக்கலாம். ஸோ பிச்சுக்கு தகுந்த மாதிரி வந்து பவுலர்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பிளானா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிஹோ அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃப்டர் பவர் பிளே அஸ்வின் சூப்பராக கண்டெயின் பண்ணி போட்டான். அதுக்கப்புறம் நமக்கு அது பிரச்சனை இல்லை. 100 ஆகும்போதும் இன்னைக்கு சூப்பராக போட்டான். ஜடேஜா ஓகே பெட்டிக்கு டீசெண்டாக போட்டேன். இந்த ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு 3 பேர் வந்து கம்மிங் டு த பிளே பண்ணிட்டாங்கன்னா அந்த சைடு பேட்டிங் பற்றியும் பேசணும். அஜய்கே ரஹானே சூப்பராக அடித்தான். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த மனிஷ் பாண்டே ரசல் கடைசியில் என் வேலையை காமிச்சு விட்டு போயிட்டான். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? வந்து ஒரு குயிக் ஃபயர் மேட்ச். அது வந்து ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற டைம்ல வந்து ரசல் தான் வந்து திரும்ப நெட் ரன் ரேட் வந்து நல்ல பூஸ்ட் பண்ணி விட்டான். மனிஷ் பாண்டே வந்து கடைசி தான் வந்து ஆக்சிலரேட் பண்ணான். பாத்தீங்கன்னா ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு மேக்கப் தான் பண்ண முடிஞ்சது மனிஷ் பாண்டேவால. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இப்படி ஒரு நாக் ஆடுறது வந்து என்னை கேட்டா நல்லதான்னு கேட்டா தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல வந்துட்டு, ஏன்னா ரஹானே வந்து ஒரு நல்ல குயிக் ஃபேர் நாக் ஆடி கொடுத்துட்டு போயிட்டான். நரேனுமே நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனான். ஃபெயிலியர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பனிங்ல குர்பாஸ்க்கு வந்து ஒரு 6 அடிச்சான். ஒரு 4 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு, ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டான். அது எல்லா பேட்ஸ்மேன் இன்னைக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அங்கிரிஷ் ரகுவன்ஷி பெர்ஃபார்மே பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லா மேட்ச்லயும் கன்சிஸ்டன்ட்டா 20+ ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மெயினாக அந்த இவ்வளோ ரன் கம்மியான ரன்னுக்கு காரணம் வந்து ஸ்பின் ட்ரியோ தான். அந்த 3 பேர் வந்து சூப்பராக போட்டனால தான் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சு. இன்னும் ஒரு 20 ரன் 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா கூட சிஎஸ்கே வந்து கேஸ் தான். அந்த வருவோம், பேட்டிங்க்கு வருவோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா சிஎஸ்கே பேட்டிங் பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி என்னடா இது இன்டென்ட் இல்லைன்னு பேசினா கடைசியில் வெறும் இன்டென்ட் மட்டும் தான் இருக்குது, ரன்னை காணணும் மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, இந்த உருவில் பட்டியல ஒரு ப்ராமிஸ் காமிச்சான். என்னன்னா இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இப்போ சிஎஸ்கேக்கு வந்து நல்ல பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு தோணுது. நான் எப்படின்னா இப்போ வீடியோல பேசியிருக்கோமான்னு தெரியல, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பிரவிஸ் வந்ததுல இருந்தே சிஎஸ்கேக்கு வந்து ஒரு இம்பாக்ட் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சீரியஸா சூப்பரா அடிச்சான்டா. அந்த இவன் யாரு, வைபவ் செம்மையா டேக் டவுன் பண்ண. அந்த ஓவர்ல தான் அப்படியே மேட்சே அப்படியே திருப்ப போட்ட ஓவர்ரா. சூப்பரா ஆடினான். அவன் வந்து ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டான் ப்ரோ. அது எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ஸ்டார்டிங் வந்த பாலே வந்து அவன் பேர் என்னது, ஆயுஷ் மாத்திரை வந்து அட்டாக் பண்ண தான் போனான். இப்போ விக்கெட் விழுந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சைடு உருள் பட்டியல ஒன்றும் நடுக்கி விட்டாங்க. வந்து என்ன காட்டினா மோயின் அடி, அந்த அடி மோனட் அடி அடிச்சு 6 பாலுக்கு 23 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு
கான்வேயோட விக்கெட்டை வந்து ஆக்சுவலி கான்வேக்காக தான் அவங்க மோயின் அலி எடுத்துட்டு வந்தாங்க. கான்வே கிடைச்சிட்டாலும் ரன் அதுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. அப்படியும் பாத்தீங்கன்னா 23 for 2 தான் இருப்பாங்க. அப்பயும் ரன் ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்ன ஒரு எதுக்கு வந்து ஒன் டவுன் வந்து அஸ்வின் ஐ மீன் 2 டவுன் வந்து அஸ்வின் தான் இறக்கி விட்டாங்க. அந்த கான்செப்டே எனக்கு என்னன்னு ஆமா கரெக்ட். அது ரன் வந்து விக்கெட் ஏர்லி விக்கெட் போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து அஸ்வின் இறக்கி விட்டுருக்கலாம். என்ன கேட்டா அதெல்லாம் பண்ண வேணாம் ப்ரோ. ஏர்லி விக்கெட் போயிருச்சுனாலுமே பிரவிஷே சூப்பரா வந்து செட்டில் ஆகி விளையாடி கொடுத்துருப்பான். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. அதுதான் பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு அந்த கரெக்டா அந்த ஒருத்தன் ஒரு டபுள் கீர்ல ஆடுற பிளேயர் அவங்களுக்கு கிடையாது. ஒண்ணு ஃபுல்லா அடிச்சு ஆடுற பிளேயர், இல்லைன்னா கட்டைய போடுற பிளேயரா தான் இருக்காங்க. தூபேவே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில எப்படியோ அடிச்சு விட்டான். இல்லைன்னா இன்னைக்கு மேட்ச் மாட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரேவிஸ் அவுட் ஆகும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ கூட நாங்க சோக் பண்ணுவோம் பாக்குறியான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். பட் கடைசியில எப்படியோ இன்னைக்கு தூபே தான் அடிச்சான். அப்புறம் கடைசியில தோனி கடைசி ஓவர்ல 6 அடிச்சு எப்படியோ மேட்ச் முடிஞ்சது மாதிரிதான் இருந்தது. பிரவிஸ் அதான் ப்ரோ மேட்ச் ரொம்ப குரூஷியலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரவிஸோட இம்பாக்ட் இருக்கிறதுனாலதான் ரஹானேக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பின் வந்து முதல்ல கொடுக்க வேண்டியதாயிருச்சு. நரேனுக்கு வருண் சக்கரவர்த்திக்கெல்லாம் இப்போ பிரவிஸோட ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுனாலதான் ஓவர் வந்து 16 ஓவருக்குள்ளே 4 ஓவர் முடிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே என்ன இப்போ சிஎஸ்கே அப்படிங்கிறது இது கலாய்க்கிறதெல்லாம் இல்லை. இப்போ சிஎஸ்கேக்கு டெத் ஓவர்னு பாத்தீங்கன்னாலே தோனி வருவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து எப்பயுமே எல்லா டீமே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அப்படி பண்ண முடியல அவங்கனால. அதுக்கு அந்த மூலம் நானுமே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து கரெக்டா நீ சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். ஆனா அந்த விக்கெட் எடுக்கிற அந்த ஒரு டெஸ்பரேஷன்ல தான் அந்த கரெக்டா நரேனுக்கு ஓவர் கொடுக்கும்போது கூட பேசிட்டு 3 பேரும் பேசினாங்க, இப்போ கொடுக்கலாமா மோயின் அலிக்கு தரலாமான்னு. பட் வேற வழி இல்ல, அவங்களுக்கு அது கன்ஃபார்மா டிஸ்பரேஷன்ல வந்து போனாங்க. அது அப்பயும் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைபவ் ஒரு அந்த 15th ஓவர் தான் அந்த 30 ரன்ஸ் ஓவர், அதுதான் ப்ரோ மேட்ச் சேஞ்சிங் ஓவர். அப்படி டெம்ப்ளேட்டே மாத்திடுச்சு. எனக்கு இப்ப பார்க்கும்போது போன மேட்ச் மட்டும் இந்த ரிவ்யூ எடுத்திருந்தான்னா ஜெயிச்சிருக்கலாம் போல தோணுது எனக்கு இப்ப பார்க்கும்போது. அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. இப்படி அடிக்கிறவனை வந்து போன மேட்ச் சங்கட்டமாயிருச்சேன்னு. ஆனா இன்னொருத்தர கடிச்சே அவனோட 10 நாள் எவ்வளவு கடிச்சாலும் பத்த மாட்டேதுரா. அவன் எதுக்கு அவன் என்னடா பண்றான்? தோனி என்ன பண்றான்னா எப்படினாலுமே இப்ப பவர் பிளேக்குள்ள பாத்தீங்கன்னா 30 yards சர்க்கிளுக்குள்ள டீமோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் தான் நிக்க வைக்க முடியும். ஏன்னா தேர்ட் மேன் எல்லாம் அதாவது டீமோட ஒரு ஆவரேஜ் ஃபீல்டர்ஸ் தான் வந்து தேர்ட் மேன் எல்லாம் நிக்க வைப்பாங்க. நீ வெளியெல்லாம் நிக்க விட்டா உள்ளவே அவன் கேட்ச் விடுறான்டா. வெளியெல்லாம் நிக்க வச்சா எங்கனாலுமே அவன் விடதான் ப்ரோ போறான். ஆக்சுவலி என்னன்னா தோனிக்கே வந்து என்ன சொல்றது, எங்கனாலும் விடதான் போற, என்னதாவது பண்ணி தோல. அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் தோனி ரியாக்ஷன் இப்படி காமிச்சாங்க. என்ன பண்ணுவான்னா இப்படி பாலை வாங்கி இப்படி போட்டு இந்த கை கட்டி நிப்பான்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். என்ன ப்ரோ பண்ண முடியும் அது? இல்ல அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்ப எப்படியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க எவ்வளவு கத்தி பேசினாலும் என்ன பார்ப்ல கொண்டு வர மாட்டாங்க. பத்திரா நான் எப்படி 11 13வது ஓவர்ல தான் கொண்டு வருவாங்க. அதனால சப்ஸ்டியூட் ஃபீல்டரை வச்சுட்டு 11 ஓவர் போனா 9வது ஓவர்ல நீ உள்ள கொண்டு வந்தா போதும் மாதிரி வச்சிட வேண்டியதான் பேசாம. தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து இப்போ ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸை விட இப்ப ரிப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆயுஷ் மாத்திரே பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், உர்வில் பட்டேல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், பிரவிஷ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். இவங்க தான் உங்களுக்கு இப்ப வந்து பெர்ஃபார்மே பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே இந்த கோரையே வந்து அடுத்த சீசன் எனக்கு தெரிஞ்சு மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி இப்ப அதான் இப்ப நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன், இப்ப டெத் பவுலரே அடி வாங்குறானே, இப்ப என்ன ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கே டெத் பவுலிங் என்ன ஆக போகுது? ஏன்னா இப்ப ஒரு மேட்ச் நல்லா போடுறான், மிச்ச 10 மேட்ச் முன்னையா ஏதாச்சும் ரன்னு கொடுத்துட்றான். அதுக்கு வந்து நேஷனல் லீஸ் இவங்க கொண்டு வருவாங்களானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதுதான் ஒரு ஆக்சுவலி இதெல்லாம் தோனி திங்ஸ் தான் ப்ரோ. ஏன்னா 23ல வந்து சூப்பரா போடுவான் ப்ரோ. பாத்தீங்கன்னா ஒரு 1.5-2 சீசன் பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால வந்து டீமே மாத்திர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் என்ன சொல்றது, பத்திரனா வந்து பேக் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். அப்புறம் எதுக்கு ஹூடா இது இவங்க திருப்பதில உட்கார வச்சுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாரா? பேக் பண்ணிருக்க வேண்டியதானே? இல்ல ப்ரோ, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ப்ரோ பண்ண முடியும்? இப்ப தோனி இப்போ இப்பெல்லாம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? இத்தனை வருஷம் சிஎஸ்கேல வந்து இவ்வளவு யங் பிளேயர்ஸ் வந்து சீக்கிரம் வந்து டீமுக்குள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் பெஞ்சில் உட்காரணும், அப்புறம் வாட்டர் பாட்டில் தூக்கணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல 20 வயசுக்கு கீழே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சிஎஸ்கேல வந்து அட்மிஷனே கிடையாது. எல்லாம் 30 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ டெம்ப்ளேட்டே மாறிடுச்சு இல்ல. அதுவும் இன்னொன்னு சொல்ல போனா தோனி வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் இந்த டீமை செட் பண்ணி கொடுத்துட்டு போனா மட்டும் போதும், என்னமோ பண்ணுங்கடான்ற நிலைமைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாடா, எவ்வளோடா என்னடா இவ்வளோடா பண்ண முடியும்? ஆல்ரெடி நிறைய ரிப்போர்ட்ஸ்ல வந்து டெல்லி மேட்ச்லயே கிளம்பிடுற மாதிரி இருந்ததான். அந்த ருத்துராஜ் இதனாலதான் இவ்வளவு இருக்காரு.
அதுவும் இல்ல இப்ப தோனிக்கே கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிருது போற போக்க பார்த்தா. அதான் அது ஏன் கெட்ட பேர் வருதுன்னா, தோனிட்டு இருக்கிற மாஸ்டர் மைண்ட்ல அப்படியே தான் ப்ரோ இருக்கு. அதை அவன் கொண்டு போய் கொடுக்குறான். அவனுங்க எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அதுக்கு தோனி என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னதான் கேப்டனா இருந்தாலும் கொடுக்குற பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜில அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாதான் டீமுக்கு ரிசல்ட் வரும். இது என்னைய கேட்டா தோனி வந்து என்ன சொல்றது, எப்படியாவது சீசனை முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்ட்டு எனக்கு தோணுது. கரெக்ட் தான். ஒழுங்கா 2023லயே போயிருந்திருக்கலாம். தேவையில்லாம இழுத்து வச்சுக்கிட்டு. கடைசி கால கிரிக்கெட்டை ஜாலியா விளையாட வந்த மனுஷனை போயிட்டு இப்போ ஃபோர்ஸ் ரிட்டைர்மெண்ட் பண்ண வச்சிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. ஏன்டா விளையாடுறோம். என்னன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. வின் சைடு வரலைனாலும் பாத்தீங்கன்னா முன்னாடி விளாண்டதுக்கு லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே பரவாயில்ல. லாஸ்ட் மேட்ச் விளாண்டதுக்கு இந்த மேட்ச் வந்து டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ. நீங்க இந்த 10 ரனாவை மட்டும் உருவிட்டீங்கன்னா மற்ற 10 பிளேயர்ஸுமே வந்து என்னை கேட்டா நீங்க டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, 10 எப்படி மும்பைக்கு பும்ராவோ அது மாதிரி ஒரு பவுலர் இருக்கணும். அதாவது டிஃப்ரெண்டான ஒரு பவுலர் தான் டெத் பவுலர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன் மோஹித் சர்மா ஜிடிக்கு டெத் பவுலரா இருந்தது இல்லையா? யாஸ் தயால் இப்ப ஆர்சிபி டெத் பவுலரா இருந்தது இல்லையா? அது மாதிரி யோசிக்க மாட்டானுங்க இவனுங்க. அதுலதான் மாட்டானுங்க. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கொடுக்கணும்ல, அவங்க அதே பண்ண மாட்டாங்கல்ல. அதான் ப்ரோ இது வந்து தோனிக்கு பாத்தீங்கன்னா பிளஸும் கூட மைனஸும் கூட. ஏன்னா தோனி வந்து எப்படின்னா இப்ப தேஷ்பாண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா 2022 போட்டு உரிச்சிருவாங்க. இப்ப 23ல பாத்தீங்கன்னா பர்பிள் கேப் ஹோல்டர் லிஸ்ட்ல இருந்திருப்பான். இப்ப அவன் இடத்த ஃபில் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இப்ப அன்சுல் கம்போஜ் எல்லாம் தோனியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அதானே. ஒரு பிளேயர்கிட்ட பெஸ்ட்டை புல் பண்ணி அந்த பிளேயரை வந்து பெரிய ஆளாக்கி விட்டுறணுங்கிற மாதிரி தான் எப்பயுமே இருந்திருக்கு. ஸோ அதை கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. தோனியோட ஷேடோ எப்பயுமே சிஎஸ்கே இருந்துட்டே தான் இருக்கும். தோனி இருந்தாலும் சரி இல்லைனாலுமே சரி அதை அவங்க அப்படியே புல் பேக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. என்ன சொல்றேன்னா இப்ப 10 ரனாவே அடுத்த சீசன் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. நம்ம இப்பவே சொல்லிட முடியாது. ஆளை விட்றா, நீ நல்லா வேற டீம்ல கூட போடு. ஆர்சிபிக்கு போட்டும், மும்பைக்கு போட்டும், என்ன விட்டுரு. எனக்கு வேணாம். என் ஸ்லிங்கி ஆக்ஷன் வேணாம், அவன் டிசப்டிவா இருக்க வேணாம். எனக்கு போதும். நேஷனல் லீஸை வச்சு நான் பரவாயில்ல, அவன் கூட பரவாயில்லாம நான் போட்டுப்பேன். பாப்புலர் கூட நான் வச்சு போட்டுப்பேன். எனக்கு வேணாம். 23 கப்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் ப்ரோ உங்களுக்கு பவுலிங். எப்பா போதும்டா, விடுங்கடா போதும்டா. அது அப்ப இருந்தது வேறடா. இப்ப பவுலிங் ஆக்ஷன்லாம் மாத்தி போதும்டா. ஒரு மேட்ச் நல்லா போடுறதுக்காக என்னால 10 மேட்ச் அடி வாங்க முடியாதுடா. எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டீங்க. அதான் எங்களுக்கு என்ன அந்த டாப் 4ல இல்ல இல்ல, என் கூட ஒரு மும்பை ஃபேன் உட்காந்து பதட்டமா மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி ப்ரெஷர் போடுறீங்க? டேய் என்னடா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாடா, நாங்கெல்லாம் இந்த மேட்ச் கூட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கூட திருப்பி கூட சொல்றேன். நான் சொன்னேன் இவன் ரிவால்ட் ரிலீஸ் அவுட் ஆகும்போது இப்போ கூட நாங்கள் சோக் பண்ணும்போது கரெக்டாக அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சானுங்க. சரி ஓகே, எப்படியோ ஜெயிக்கிற மாதிரி இருக்க மேட்சை தோக்கிற மாதிரி போய் திருப்பி ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வந்து அதை ஒரு ப்ரெஷர் மேட்சை ஜெயிச்சிட்டோம் எப்படியோ. சரி ஓகே, திரும்ப கேகே எப்படியாவது ஜெயிச்சு உள்ள வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அண்டர்டாக் ஆயிடுவாங்க ப்ரோ. 8 ஓவர் சுனில் நரேன் சக்கரவர்த்தி நெருக்கிடுவாங்க. இந்த மாதிரி டீம்லாம் கொஞ்சம் உள்ள விடக்கூடாது. நல்லாவே ஜெயிச்சிங்க. சரி ஓகே, நாங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போட டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா சாம. பை ப்ரோ வணக்கம்.